அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் நம்மளுடைய ஷோவ பார்த்துட்டு, அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து லக்ஷ்மி அப்படின்ற ஒருத்தங்க வந்துட்டு, ஈரோட்ல இருந்து தொடர்ந்து என்னுடைய டெய்லி எபிசோட்ஸ் பார்த்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வந்து குடுத்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன மேடம்? உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலரா பார்த்துட்டுருக்கேன். எனக்கான புரிதல் படி நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண நெனைக்கிறேன். ஆனா, இன்னமும் எனக்கு வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்சம் அப்டிலாம் சொல்லும்போது எனக்கு அது புரியல அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய YouTubeல வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே வருது. ஸோ அதுல வந்து நெறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே எங்களுக்கு வந்து புரியல அப்டின்னு சொல்றாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துடைய சக்தி, மனிதனுடைய அ ஆழ் மனசுல இருக்கக்கூடிய சோல் பவர். இந்த 2 பவருமே சேர்ந்தது தான் நம்ம பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பு. பிரபஞ்சத்த நம்ம வந்து நம்மளுடைய சோல் பவரால ஈர்த்து நம்ம ஒரு பொருள அட்ராக்ட் பண்றோம். இப்ப வந்து நியூட்டன்ஸ் லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்ப மேல இருந்து ஒரு பொருள் நம்ம வந்து போடும்போது, அது கீழ் நோக்கி விழுது. விச் மீன்ஸ் மேலேயும் கீழயும் என்ன ஒரு காந்த அலை இருக்கு. இல்லைங்களா? அதுதான் நம்ம வந்து அந்த ஆப்பிள் போட்ட கதை, நியூட்டன்ஸ் லா இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இப்ப எப்படி வந்து ஒரு பொருள் மேல ஆப்ஜெக்ட் போடும்போது, அதனுடைய ஈர்ப்பு திசை வந்து நம்மள கீழ் நோக்கி இழுக்குதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய சக்தியானது நம்மள சுத்தி நிறைஞ்சு இருக்கு. நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சோல் பவர முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது? ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுட்டு, நம்ம அந்த கேண்டிலயே பார்த்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து, அந்த கேண்டிலுடைய ஒளிய மட்டுமே நம்ம பார்த்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றோம். முதல்ல உங்களுடைய சோல் பவரும், அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியும் கனெக்ட் பண்ண வைக்கிறோம். அது மாரி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, இப்ப YouTubeல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய வந்து மேனிஃபெஸ்டேஷன் மியூசிக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து கேட்கும்போது ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். நீங்க அந்த மியூசிக் கூட ப்ளே பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், ஈவன் சந்தோஷமான எல்லாமே மறந்துட்டு, நீங்க யூனிவர்ஸ் அப்டின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்குள்ள விசுவலைசேஷன் பண்ண முடியும். நீங்க யாரு அப்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப போடக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸோ, மேக்கப்போ, இந்த எந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு வந்து அந்த விசுவலைசேஷன்ல இருக்காது. நம்ம கண்ண மூடி நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, நம்ம வந்து ஒரு ஓடு, நம்ம வந்து ஒரு ஃபுல்லா வந்து நம்மளுடைய இது வந்து நரம்பு, ரத்தம் இதால ஆனக்கூடிய ஒரு கூடு. அந்த மாரி தான் நம்மளுடைய உடம்பு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த உடம்புடைய சக்தியையும், நம்ம பிரபஞ்சத்துடைய சக்தியையும் நம்ம வந்து ஈர்க்கிறோம். ஈர்த்து நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கேட்க பழகுறோம். நீங்க கேட்கிறது யூனிவர்ஸ்க்கு புரியும்.